Hi friends, நம்ம இன்னைக்கு ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் தனித்தனியாக வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக என்ன வேணும்னு காட்டல, நான் அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 3/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கனு, 1/2 kg வந்து பாஸ்மதி ரைஸு. இது வந்து முன்னாடியே வாஷ் பண்ணி நீங்கள் செய்ய போகிறப்ப வந்து ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ செய்ய போகிற டைமில் எடுத்து 1/2 kg ரைஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் மட்டும் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன ஊற வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போட்டு இதில் லெமன் ஜூஸ் வந்து 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸு, நீங்கள் மட்டனுக்கும் வந்து இதே அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து தயிர் வந்து 250 மில்லி எடுத்திருக்கேன். இதில் வந்து தயிர் தான் முக்கியம். ஏன்னா வந்து நம்ம டொமேட்டோ வந்து இதில் சேர்க்க மாட்டோம், தக்காளி சேர்க்க மாட்டோம். அதனால் தயிர் தான் இதில் அதிகமாக ஆட் பண்ணுவோம். என்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், உங்கள்கிட்ட கெட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். 250 மில்லி வந்து தயிர் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை, ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூனு. இதோட லிங்க் வந்து நான் இப்போ சொல்கிற பேர் வந்து மேலே வந்து வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இதை போய் பார்க்கலாம் கரம் மசாலாவை. இது 1 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன். நான் டீஸ்பூன் தான் சொல்கிறேன், டேபிள் ஸ்பூன் அளவு போடாதீங்க. இதுக்கு வந்து மசாலாஸ் வந்து எப்போதும் ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன். இதில் வந்து 4 டீஸ்பூன் வந்து நம்ம போட்டுப்போம். 4 டீஸ்பூன். அடுத்து ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கங்க. நான் போட்டிருக்கேன் இந்த 3/4 கிலோ சிக்கன், அதில் போட்டிருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு புளிப்பு வந்து தக்காளி போடாதனால பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆனால் கரெக்டாக இருக்கும் நம்ம கேர்டு ஊற்றுறதுனால, தயிர் ஊற்றுறதுனால நினச்சிங்கன்னா, லெமன் ஜூஸ் வேணுன்னா 1 டீஸ்பூன் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை முன்னாடியே ரொம்ப நேரம்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே ப்ரொசீஜர் தான் நம்ம மட்டன் செய்யணுன்னாலும். இதை நீங்கள் செய்ய போகிறப்ப மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ரைஸ் பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த டைமிங் வந்து இருந்தாலே போதும் நமக்கு. ரொம்ப நேரம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இது எதுக்காகனா கலருக்காக தான் போடுறேன். இது வந்து ரொம்ப காரம் இருக்காது. ஸோ இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட நீங்கள் விட்டுடலாம். இதை போட்டு இப்போ இதை மூடி ஓரமாக வச்சுட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிப்போம். நம்ம இப்போ ஆனியன் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் விட்டுப்போம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆக வேணாம், அப்புறம் டக்குன்னு போட்டோன்னே கறிக்கிறோம். 2 நல்ல பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுருவோம். எண்ணெய் கொஞ்சம் வந்து அதிகமாகவே விட்டுக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நம்மளுடைய ஹைதராபாத் பிரியாணிக்கு இதுதான் மெயின். ஆக்சுவலாக பொறுமையாக நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப மேலே மட்டும் கறிக்கிறோம், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. ஸோ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனோடனே இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம். ஆயிலெலாம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, உங்களோட பிரியாணி கலர் வந்து மாறிடும். இப்போ இதில் இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டுப்போம். இதுதான் வந்து இந்த பிரியாணியோட ஹைலைட்டே. இதான் வந்து டேஸ்ட் வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது.
2 பெரிய வெங்காயம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே போட்டுறேன். இதையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம இப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து ஃப்ரீயாக குக் ஆகட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும், ஹீட் வரட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சி. நல்லா இங்கே பாருங்கள் பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. தண்ணி நல்லா குக் ஆனதும் இதில் வந்து இந்த மாதிரி 3 பட்டை, கிராம்பு ஒரு 5-6 போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4, பிரிஞ்சி இலை ஒரு 3 போட்டிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் போடுறேன். ஆக்சுவலாக வந்து ஜீரகம் போட மாட்டாங்க இதுக்கு, caraway சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது போடுவாங்க. இதை விட அது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால அதை நான் போட்டிருக்கேன். ஆனால் அது ஜீரகம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைட்டாக. ஸோ உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு அது ஷாப்பில் அது கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை போடுங்க. நான் லிங்க்கு கிடச்சிச்சின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் ஏதாச்சும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 1 டீஸ்பூன் போய் இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதில் வந்து கொத்தமல்லி தழை, உப்பு. நீங்கள் ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதாவது டேஸ்ட் பண்ணி, இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக உப்பு தூக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். கீ, நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் நார்மல் ஆயில் கூட விட்டுக்கலாம். இப்போ வாட்டர் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸ் முன்னாடியே ஊற வச்சோம்ல, அதை போட்டுருவோம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து ரைஸ் வந்து உடஞ்சிரும். இந்த ரைஸ் வந்து இதில் வந்து 70% வந்து குக் ஆனால் போதும். இது நல்லா கொதி வரட்டும். இது வந்து டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு லைட்டாக அந்த தண்ணியில் கூட இருக்கான்ட்டு. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த ரைஸ் வந்து ஒரு 70% வந்து குக் ஆனால் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தம்மில் வச்சிடலாம். இது குக் ஆனோடனே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு 70% கிட்டக்க குக் ஆகிடுச்சு. இப்படி எடுத்து உடச்சிங்கன்னா அப்படியே 2ஆக உடையும். பாருங்கள், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிடுவோம். இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இதில் உள்ள இந்த இலையெல்லாம் கூட வந்து மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இலை இதெல்லாம் கூட எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்து தம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். குங்குமப்பூ இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கலர் பவுடர் இருந்தால் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கனமான கல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கல் மேலே நீங்கள் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை வந்து பேஸில் வச்சுருவோம். கண்டிப்பாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹீட் பண்ணணும். சிக்கன் பீஸ் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல். அப்போ தான் வந்து வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தம் வைக்கிறப்ப. மசாலா நிறையா போட்டுறாதீங்க, ரைஸ் ஃபுல்லாக மசாலா ஆயிடும். அதனால் நான் அப்போது சொன்ன அளவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம ரைஸ் போட்டுருவோம்.
குங்குமப்பூ ஊற வச்சலாம் அந்த தண்ணி இதை வந்து மேலே ஊற்றிடுவோம். இதை பாலில் கூட நீங்கள் வந்து ஊற வைக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட கலர் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இது வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் வந்து நான் மஞ்சத்தூள் இருக்குல்ல அதை வந்து இது பண்ணியிருக்கேன். இதை கூட கொஞ்சோண்டு வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டீங்க. கலர் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் 1 டீஸ்பூனு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம மூடி வச்சுருவோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. இதை நம்ம இப்போ தம் வைக்க போகிறோம். இப்போ இதை நான் மூடி வைக்க போகிறேன். நீ பாருங்கள், இந்த பிளேட்டையே நான் இப்படி திருப்பி வைக்கிறேன். ஏன்னா நல்லா டைட்டாக மூடி வைக்கிறதுக்காண்டி இது மேலே தண்ணி வச்சு நம்ம வெயிட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம வடிகட்டினோம்ல அந்த தண்ணியை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி இது மேலே வந்து வெயிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எந்த பிளேட் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து தண்ணி விடும். ஸோ வந்து அது சுண்டுறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப தான் வந்து அது சுண்டி அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வந்து தம்மில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப அடியில் வந்து தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அந்த கல் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி கல் மேலே வைக்கிறப்ப வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அடி பிடிக்காது. அதனால் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப இந்த மாதிரி புகை வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த தம் வந்துடும். ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கூட வச்சுக்கோங்க 5 மினிட்ஸு, ஆனால் கம்மியாக வைக்க வேணாம். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இன்னொரு 5 மினிட்ஸ் கூட வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் குறைச்சி வைக்க வேணாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும், விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம மேலே உள்ள தண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த மூடி ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி தம் வைக்கிறப்ப வந்து உங்கள் சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாசம் சூப்பராக. பாருங்க, அடியில் உள்ள தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு நமக்கு. நமக்கு அடியும் பிடிக்கல, க்ளீனாக உங்களுக்கு தெரியும். ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.